காய்கறிகளில் உணவு தேடும் காகம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கிட்ஸ் தமிழ். ஒரு பெரிய பூந்தோட்டத்துக்கு அருகிலிருந்த மரத்தில் ஒரு காகம் வசித்து வந்தது. அதன் பெயர் கருப்பு. கருப்பு காகம் தினமும் சுற்றிப் பறந்து சாப்பாடுக்காக தேடிக்கொண்டே இருப்பது வழக்கம். சாம்பார் கடையில் விழும் இடியப்பம், திருமண வீட்டில் விழும் லட்டு, பசும்பாலுக்கு தவிக்கும் காகங்களுடன் சேர்ந்து அது சாப்பிட்டு வந்தது. ஒரு நாள் கருப்புவுக்கு வயிற்று வலி ஏற்பட்டது. நான் தினமும் தூய்மையில்லாத உணவு தான் சாப்பிடுறேன், இதனால் தான் எனக்கு வயிற்று வலி வந்திருக்கிறது என்று அது நினைத்தது. அது முடிவெடுத்தது, இனிமேல் நான் நலமுள்ள உணவுகள், அதாவது காய்கறிகள் மட்டும் தான் சாப்பிடப் போறேன். அதற்கு பிறகு அது தோட்டங்களிலும் விவசாய பூமிகளிலும் பறந்து செல்லத் தொடங்கியது. அது தேடினது கேரட், வெள்ளைக்காய், பசுமை தக்காளி, முள்ளங்கி இலை. அந்த காய்கறிகளை வாயில் கொண்டு கொண்டு அருகில் இருந்த கிணற்றருகே போய் அழகாக துளசி இலையுடன் கலப்பி சாப்பிட்டது. தினம் தினம் காய்கறிகளை சாப்பிடத் தொடங்கிய கருப்பு இப்போது அதிகம் ஆரோக்கியமாகவும் பளிச்சென பறக்கக்கூடியதாகவும் ஆனது. மற்ற காகங்கள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டன. அப்பா, நாமும் இனிமேல் ஜங்க் ஃபுட் இல்ல, காய்கறி தான் சாப்பிடுவோம். அந்த நாளுக்குப் பிறகு அந்த ஊரே ஆரோக்கிய காகங்கள் ஊர் என்று பெயர் பெற்றது. பாடம் மோரல்: இயற்கையான உணவுகள், காய்கறிகள், பழங்கள் போன்றவை தான் நமக்கு உண்மையான ஆரோக்கியத்தை தரக்கூடியவை. நம் உணவு பழக்கங்களை சீர்செய்தால் நாமும் வலிமையானவர்களாக மாறலாம். எவன் ஒரு காகம் போலவும்.